ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ ஏடிஎம்கேல சுத்தமாக ஓபிஎஸ் அதற்கு வாய்ப்பை கொடுக்காத மாதிரி இருக்கும்பொழுது அவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா, விஜய் கட்சியில் வந்து கூட்டணியாக சேர்ந்தா பிரச்சனை கிடையாது. இந்த வாட்டி கூட்டணி, அடுத்த வாட்டி இன்னொரு கூட்டணி தேடி போகணும். பட் நீங்க ஒரு கட்சியில் போய் சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், செட்டில்டு. அவரும் செட்டில், அவருடைய பையனும் செட்டில். இப்போ திமுக பக்கம் போனால் அவர் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ திமுக பக்கம் சேர்ந்துட்டா என்னதான் அவருடைய சமூகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் கூட ஃபியூச்சரிஸ்டாக யோசிக்கும் போது அதற்கு பிறகு திமுகவோட அடுத்த கட்டம் இருக்குல்ல. இப்போ எத்தனை பேர் வந்து வேற கட்சியிலிருந்து வந்து கூட அந்த கட்சியோட முகங்களாக மாறி இருக்காங்க இல்லையா, அதிமுகலேருந்து வந்தவங்க எல்லாம் கூட. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உதயநிதியோட அணின்னு ஒன்று இருக்குல்ல, உதயநிதி ஆகலாம், அன்பில் மகேஷ் ஆகலாம், இப்போ செந்தில் பாலாஜி ஒரு பக்கம் இருக்கிறாரு, அப்துல்லா நேரு இருக்கிறாரு, நேருவோட பையன் அருண் நேரு இருக்கிறாரு, டிஆர்பி ராஜா இருக்கிறாரு, ஒரு செட் இருக்குல்ல. அடுத்த கட்ட தலைமையை உதயநிதி கீழ் ஒரு டீமை செட் பண்ணிட்டாங்களே, அந்த டீமுக்குள்ள போயிடலாம் இல்லையா. டிஎம்கேக்கும் அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு முகம் தேவைப்படுதும், அதுவும் பர்டிகுலராக அந்த பகுதியில், தென் பகுதியில், ஓகேவா, தேனி வட்டாரத்தில். அப்போ ரொம்ப அழகா கூட வச்சுப்பாங்க, அதற்கான மரியாதை எல்லாமே கொடுத்து, இடமும் கொடுத்து. ஸோ அப்படி கூட அப்படி யோசிச்சார்னா திமுக பக்கம் போயிடுவார். அப்படி யோசிக்கும் பொழுது இந்த பக்கம், இந்த வாட்டி கூட்டணி இந்த பக்கம் வந்துட்டு இன்னொரு 5 வருஷம் கழிச்சுட்டு என்ன ஆகுன்னு தெரியும். இப்பவே திமுக பக்கம் போயிட்டா திரும்பவும் திமுக ஆட்சி வந்துன்னு வச்சுக்கோங்களேன், அவரும் செட்டில்டு, அடுத்த 5 வருஷம் அவரும் கூலா இருந்துடலாம். அதுக்கு அடுத்த வருஷம் ரிட்டையர் கூட ஆயிடலாம் அரசியல் விட்டு. பையனுக்கும் அடுத்த ஒரு 25-30 வருஷம் அவருக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் போயிடும். நான் ப்ராக்டிக்கலாக ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறேன், ஓகேவா. ஸோ அப்படி யோசிப்பதற்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அந்த பக்கம் போவார். ஸோ அதனால் ஓபிஎஸ் வந்து இல்லை வேணாம், எப்படி பார்த்தாலும் திமுக பக்கம் நமக்கு செட் ஆகாது, வேணாம், பின்னாடி வர்றதை பார்த்துக்கலாம், இப்போதைக்கு விஜய் பக்கம் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா மட்டும்தான் அவர் விஜய் பக்கம் வர முடியும். ஓபிஎஸ் வந்தால் சேர்த்துக் கொள்வதற்கு விஜய் தயாராக தான் இருப்பார். ஏன்னா யாருமே வரல, இப்போ யார் வந்தாலும் நோ சொல்ல முடியாது, யார் வந்தாலும் சேர்த்துக்க தயாராக தான் இருக்கார்.